பிள்ளையார் உண்மையிலேயே உன்னை கைவிடல. நீ செஞ்ச பிள்ளையார் தானே, அதான் பிள்ளையார் உன்னை காப்பாத்திட்டாரு. நீ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தப்பு பண்ண, அவ கல்யாண விஷயத்திலே தப்பு பண்ணிட்ட. பட் ரெண்டுமே வாழ்க்கையை அழிச்சுக்கிற தப்பு தான். ஹாய் அக்கா. ஹாய் பிரியா. இருங்க நீங்க கேக்குறதுக்குள்ள நானே எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுறேன். எனக்கு இப்ப கம்ப்ளீட்டா சரியாயிடுச்சு. இன்னும் 4 டேஸ்ல ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிடுவேன். வாவ், மிராக்கிள்கா. கடவுள் இருக்காருன்னு நம்புறதுக்கு நமக்கு இதுதான் சான்ஸ். ஆமா ரஞ்சினி, பயத்தோட எல்லை எதுன்னு பார்த்துட்டு வந்தவனா. வாழ்க்கையில இனிமே நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன்னு நினைக்கிறேன். சித்தி, உங்களை ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணலாம்னு வந்தோம். ஃபங்க்ஷனா? எங்க? எங்க வீட்லன்னு சொல்லலாம், வீட்டுக்கு வெளியில ஆரம்பிச்சு மெரினா பீச் வரைக்கும்னு சொல்லலாம். என்ன காப்பாத்துனது டாக்டர் மட்டும் இல்ல சித்தி, நானே என் கையால செஞ்ச ஒரு பிள்ளையார். வாவ். நானே பிள்ளையார் செஞ்சு நல்லா வேண்டிக்கிட்டு தான் ஹாஸ்பிடலுக்கு கிளம்பினேன். பிள்ளையாரப்பா என்னை காப்பாத்தி எங்க அம்மாவுக்கு நிம்மதியை கொடு, நான் ஆபரேஷன் முடிஞ்சு வந்து உன்னை கடல்ல கரைக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டேன். நான் கேட்டத அவரு செஞ்சு கொடுத்துட்டாரு. நான் சொன்னதை நான் செய்யணும்ல. ஷூர் பிரியா, நீ பிள்ளையார் எடுத்துட்டு கிளம்பும் போது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிடு, நான் கரெக்டா வந்துடுறேன். ஓகே? பாத்தீங்களா, இதுதான் ப்ராப்பரா போலீஸ் பர்மிஷனோட ஊர்வலம் போகணும்ன்றது. அம்மா, குடிக்க தண்ணி வேணும். செல்லம், கார்ல இருக்கு, போய் குடிக்கிறியா? போய் குடி போ. ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. பிரியாவை பத்தி இனிமே உனக்கு எந்த கவலையும் இல்ல. எப்பவுமே அவன் நார்மலா இருக்கிற குழந்தை. இனிமே வழக்கத்தை விட ரொம்ப ஆக்டிவா இருப்பா. அவளை பார்க்கும் போதெல்லாம் பரிதாபமா பாக்கறத நிறுத்திட்டு இனி ஜாலியா அவகிட்ட பேசிக்கிட்டே இரு. அவளை வெளியில எல்லாம் கூட்டிட்டு போ, கேட்கறதெல்லாம் வாங்கி கொடு. ஹாப்பியா இருக்கா? இருக்கேன் ரஞ்சினி, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனா ரஞ்சினி, உன்னை நினைச்சாதாண்டி எனக்கு கவலையா இருக்கு. உன் நாத்தனார் விஷயம் நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அத்தையை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. அவங்களால இதை ஜீர்ணிக்கவே முடியலக்கா. மது ரொம்ப நல்ல பொண்ணு, அவ போய் இப்படி செஞ்சான்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. சாமியப்பன் மாமாவை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். அந்த ஆள் சரியான ஆள் இல்ல ரஞ்சினி. நிச்சயமா அவர் ஏதோ பண்ணிருக்காரு, அதுல எனக்கு சந்தேகமே இல்லக்கா. பட் மிரட்டி தாலி கட்டின மாதிரி அவ பேசுறான்னு நினைக்கிறியா? அப்படி பேசலக்கா. சுயநினைவோட சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி அவ என்கிட்ட பேசுறா. அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. விதி பாரு, சின்ன வயசு அந்த பொண்ணுக்கு. ஏன் தான் இப்படி புத்தி போச்சோ. பஸ் ஆக்சிடென்ட்ல என் அத்தையோட வீட்டுக்காரர் எரிஞ்சு போனப்போ எனக்கு ஒரு ஷாக் வந்ததுக்கா. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு ஷாக் இப்பதான் நான் ஃபீல் பண்ணேன். உனக்கு தெரியுமா என் மேல எவ்வளவு உயிரா இருப்பா அவ. அன்னைக்கு என்னையே எடுத்தெறிஞ்சு பேசிட்டா. அதான் என்னால தாங்கிக்கவே முடியல. அக்கா, மதுவை என்னோட நாத்தனாரா நான் நினைச்சதே இல்லக்கா. எனக்கு பிறக்காத ஒரு குழந்தையா தான் நினைச்சேன். இன்ஃபேக்ட் எங்க வீட்ல நான் சொல்றது மட்டும்தான் அவ கேப்பா.
ரஞ்சினி, நான் ஒன்னு சொன்னா நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே? இல்லக்கா, நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் தப்பாவே நினைக்க மாட்டேன். சன்ஃபீஸ்ட் மாரி லைட் வழங்கும் முத்தாரம்.